வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, நீங்கள் ஆவலோடு காத்திருந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமான பலன்களை அள்ளி வழங்கப் போகிறது. வருட தொடக்கத்திலேயே அர்த்தாஷ்டம சனி விலகி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது. குருவின் பார்வை தனஸ்தானத்தில் பதிகிறது. எனவே தொழில் வெற்றி நடைபோடும், தொகை வரவு உச்சத்தை எட்டும், குடும்பத்தில் குதூகலம் தரும் சம்பவம் ஏராளமாக நடைபெறும், அடிப்படை வசதிகள் பெருகும். பிறக்கும் தமிழ் புத்தாண்டில் உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாதிபதியாக விளங்கும் குரு பகவான் 2 முறை பயிற்சியாகிறார். கடகத்திலும் உச்சம் பெறுகிறார். அப்பொழுது அவரது பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் கண்ட கனவுகள் அனைத்தும் நனவாகும். பிறகு சிம்மத்தில் சஞ்சரிக்கும் பொழுது 10ஆம் இடம் வலுவடைகிறது. இந்த ஆண்டு ராகு கேதுக்களின் பயிற்சியும் நிகழ இருக்கிறது. அவை பின்னோக்கி செல்லும் கிரகங்கள் என்று சொல்லப்பட்டாலும் உங்கள் வாழ்க்கையில் முன்னோக்கி செல்ல வழிகாட்டும் என்பதில் சந்தேகமில்லை. குரு பயிற்சியானது உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாதிபதியானவர் குரு. அவர் வைகாசி மாதம் 12ஆம் தேதி, அதாவது 26/5/2026 அன்று கடகராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார். அதன் பிறகு ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி 20/10/2026 அன்று சிம்ம ராசிக்கு குரு பயிற்சியாகி செல்கிறார். பிறகு மீண்டும் மாசி மாதம் 1ஆம் தேதி 13/2/2027 முதல் வருட கடைசி வரை கடகத்தில் சஞ்சரிக்கிறார். இடையில் குரு வக்ரகதியிலும் இயங்குகிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் குரு பார்க்கும் பொழுது தனவரவு தாராளமாக வந்து கொண்டிருக்கும். கடக குரு சஞ்சாரம் பார்த்தால், கடக ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அதன் பார்வை 1, 3, 5 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே இந்த 3 இடங்களுமே புனிதமடைகின்றன. உச்சம் பெற்ற குரு பார்ப்பதால் மிச்சம் வைக்கும் அளவிற்கு பொருளாதார நிலை உயரும், ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும், வருமானம் உயரும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பாராட்டும் புகழும் கூடும். சாதனை படைத்து சரித்திரத்தில் இடம்பெறும் யோகம் உண்டு. குருவின் பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் பண தேவையை பூர்த்தி செய்வார்கள். வேகமும் விவேகமும் கொண்டு வெற்றிகளை வரவழைத்து கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். குருவின் பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதால் உச்சம் பெற்ற குருவாக இருப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலிமையடைகிறது. எனவே இதுவரை தேங்கியிருந்த காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். முன்னோர்கள் கட்டி வைத்த சிதிலமடைந்த கோயில்களை இப்பொழுது பழுது பார்த்து குடமுழுக்கு விழா காணும் முயற்சிக்கு வித்திடுவீர்கள். சிம்ம ராசியில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அதன் பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்களில் பதிகிறது. குடும்பஸ்தானம், சுகஸ்தானம், சத்ருஸ்தானம் ஆகியவற்றின் மீது குரு பகவானின் பார்வை பதிவதால் அந்த இடங்கள் அனைத்தும் புனிதமடைந்து நல்ல பலன்களை வழங்கும் என்பது நியதி. அந்த அடிப்படையில் குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதால் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். கடுமையாக முயற்சித்தும் இதுவரை முடிவடையாத காரியங்கள் இப்பொழுது எளிதில் முடிவடையும். உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். குருவின் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் தாய் வழி ஆதரவு திருப்தி தரும். நீங்கள் செய்யும் தொழிலுக்கு பெற்றோர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். கல்வி, கலை சம்பந்தமாக ஏதேனும் முயற்சி எடுத்தால் அது கைகூடும். பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாக செய்த ஏற்பாடு வெற்றி தரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். குருவின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் ஆரோக்கியத்திற்காக செலவிட்ட தொகை இனி குறையும். ஆதாயம் தரும் தகவல் இனி அதிகம் வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இலாக்கா மாற்றங்கள் எளிதில் கிடைக்கும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடும். அயல் நாட்டில் பணிபுரிந்து குடியுரிமை கிடைக்காதவர்களுக்கு அது கிடைக்கும். செல்வாக்கு மிக்க பிரமுகர் ஒருவரின் நட்பால் காரியங்களை துரிதமாக முடித்து கொள்வீர்கள். ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரை ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி, அதாவது 13/11/2026 அன்று உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு இப்பொழுது 3ஆம் இடத்திலும், 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த கேது இப்பொழுது 9ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார்கள். மகர ராகுவாகவும் கடகம் கேது சுமார் 1.5 ஆண்டு காலம் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுத்து உங்களுக்கு முன்னேற்றம் வரும் வழியை காட்டுவார்கள். 3இல் சஞ்சரிக்கும் ராகுவால் முன்னேற்றம் கூடும். போலியாக பழகியவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். சகோதரர்களுக்கு படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். கூட்டு தொழிலில் தனித்தொழிலாக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது.
9ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பது யோகம்தான். பொன் பொருள் சேர்க்கை, புதிய முயற்சிகளில் வெற்றி, அன்பு நண்பர்களின் ஆதரவு, பெற்றோர் வழியில் பாசம் நேசம் கிடைக்கக்கூடிய நேரமாக இது இருக்கிறது. குடும்ப வழியில் உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். நீண்ட தூர பயணங்கள் பலன் தருவதாக அமையும். அயல்நாட்டில் இருப்பவர்கள் தாய்நாடு திரும்ப முடியாமலும், தாய்நாட்டில் உள்ளவர்கள் அயல்நாடு செல்ல முடியாமலும் தத்தளிக்கும் சூழ்நிலை இனி மாறும். இந்த வருடத்தை பொறுத்தளவு செவ்வாய்க்கிழமை தோறும் செந்தில் வடிவேலன் வழிபாடு செல்வ நிலையை உயர்த்தும். சண்முக கவசம் பாராயணம் செய்தால் சந்தோஷம் குடிக்கொள்ளும்.